பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைக்காவிட்டால் தனக்கு கொள்ளி வைக்க நேரிடும் என்று அன்புமணி மிரட்டியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணி பற்றி பேசணும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாளி எழுது. அதே மாதிரி பேசினாங்கல்ல, எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முககிட்ட சொல்லி, சரிப்பா சொல்கிற மாதிரி அழுதுப்பா அப்படின்ட்டார். ஆனால் அன்னைக்கு அன்று ஒரு நாள் இந்த பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினாள். இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா, எழுப்பா இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம்னால, அப்புறம் வேறு வழி இல்லாமல் நடந்தது. அதுதான் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை பேர் என்னப்பா, அண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெய்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார் காலையில். பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. 16 பஞ்சாயத்துகள் நடத்தப்பட்டும் யார் சொல்வதையும் அன்புமணி கேட்கவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம் 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன்.
அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14வது பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவில் என்னன்னா, கடைசியில் கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்கள் வெளியில் மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்கு வரோம் இதுதான் சொன்னாங்க. நீங்கள் மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தோம்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கும். செயல் தலைவராக செயல்படுவேன் என்று அன்புமணி கூறினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணா, அப்பா கொடுத்த சொல்லணும், ஐயா கொடுத்த அது ஐயா சொல்லணும், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்வாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்த்தேன். இதை பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு தான் முடிஞ்சு போச்சு இல்லை தீர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்கிறார், நான் சிறப்பாக செயல்படுகிறேன் செயல் தலைவராக, அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொடராக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. கர்நாடகம் விடையில குழவும் போடலை, ஒன்றும் இல்லை. தீர்வு இதுதான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்கள். ஆமாம்.